ஏங்க எங்க ஊரு கூமாப்பட்டிய பாருங்க. ஹலோ கைஸ், டுடே நாங்கள் எங்கே போகிறோம்னா இந்தோனேஷியா பின்டான் போகிறோம். இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு போட்டில் ஏற போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறதுனால நாங்கள் எக்கனாமிக் கிளாஸில் தான் போகிறோம். யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நல்லா இயற்கை வளமா இருக்கு. 500 சிலை இருக்குது இதில். நாங்கள் ஏர்போர்ட்டை பில்டு பண்ணுறதுக்கு இங்கேருந்து தான் மண் எடுத்துகிட்டு போனாங்களாம். ஸோ சிங்கப்பூரில் இருந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆக்சுவலாக. 30 மினிட்ஸ்லேயே நம்ம வந்துட்டு பின்டான் போயிடலாம் ஃபெரியில். ஸோ எங்கள் ஊர் வெள்ளாளன்விலையிலேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கே அரை மணி நேரம் ஆகும். அதே டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து இன்னொரு கண்ட்ரியே போயிடலாம். ஸோ நாங்கள் அதுக்கு தான் காலையிலே எங்களோட ஃபெரி வந்துட்டு காலையில் 8 மணி. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போவே மணி 7 மணி ஆகுது. 7 மணிக்கெலாம் வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கிறோன்னா ஃபெரி டெர்மினல் தான் வந்திருக்கிறோம். ஸோ இங்கேருந்து ஃபெரியில் ஏறி நம்ம வந்துட்டு பின்டான் போனோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவிலே நான் போயிருப்பேன், பாத்தாம் போயிருப்போம். பாத்தாமும் பின்டானும் பக்கத்தில் தான் ஆக்சுவலாக. ஸோ பாத்தாம் வந்துட்டு கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பின்டான் கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் இருக்கும் செலவு, சிங்கப்பூர் இதை டாலரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறோம். அப் அண்ட் டவுன் 2 பேருக்குமே சேர்த்து 180 சிங்கப்பூர் டாலர் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு போட்டில் ஏற போயிட்டுருக்குறோம். ஸோ இதுதான் நாங்கள் போகிற போட்டு. ஸோ நாங்கள் ஏறின போட்டில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. எக்கனாமிக் கிளாஸ் வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸும் வாங்கிக்கலாம். பிஸ்னஸ் கிளாஸ்னால் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் ஒரு $50 எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மேலே அப்பர் டெஸ்கில் போயிட்டு நீங்கள் ஓப்பன்லேயே ஒரு சீட்டிங்கில் இருக்கும், ஓப்பன் சீட் அரேஞ்ச்மெண்ட்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் போகலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு க்யூவில் நிற்க தேவை கிடையாது. அவங்களுக்கு மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க க்யூவில் நிற்காமையே போயிடலாம். இமிக்ரேஷனுமே க்யூவில் நிற்காமையே போய்க்கலாம். அண்டு லான்ச் ஆக்சஸுமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு $50 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸில் போகலாம். ஆனால் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறதுனால நாங்கள் எக்கனாமிக் கிளாஸில் தான் போகிறோம். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா. ஸோ நீங்கள் உள்ளவே வந்துட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டால் வச்சுருப்பாங்க. ரேட்டுமே ரொம்ப சீப்பாக தான் இருக்குது, கம்மியாக. உங்களுக்கு வேணும்னு வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு வெளியவே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ கரெக்டாக 1 hour ஆயிருக்கு நாங்கள் இங்கே வர்றதுக்கு. பின்டான் ரீச் ஆகிட்டோம் 1 hourல. 8:05க்கு ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ 9:05 ஆகுது. நீங்கள் பின்டான் ரீச் ஆனதுமே நீங்கள் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபெரி டெர்மினல்லேருந்து வெளியே வந்ததுமே ஸோ நீங்கள் எந்த ரெசார்ட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெசார்ட்டில் நீங்கள் கால் பண்ணி சொல்லிட்டாலே சொல்லனாலுமே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏரியா இது ஃப்ரீ தான், அப் அண்ட் டவுன். நீங்கள் ஃபெரி டெர்மினல் டு ரெசார்ட் டு ஃபெரி டெர்மினல் வந்துக்கலாம். இந்தியன்ஸ்க்கு வந்து இந்தோனேஷியாவில் ஆனரேவல் வீசா தான். ஸோ நீங்கள் வந்துட்டு முன்னாடியே வீசா எடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு ஃபெரி டெர்மினல் ஏர்போர்ட் வந்துட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு லெஸ் தென் 7 days ஸ்டே பண்ணுறதுனால எங்களுக்கு வந்துட்டு 2 பேருக்கும் சேர்த்து 44 சிங்கப்பூர் டாலர் ஆச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 10 minutes ரைட்லேயே ஃபெரி டெர்மினல்லேருந்து நம்ம ரெசார்ட் ரீச் ஆகிடலாம். ஸோ இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ரெசார்ட் நேம் வந்து நிர்வாணா ரெசார்ட். நாங்கள் கிட்டத்தட்ட 9:30 இருக்கும் இப்போ மணி. இப்போவே நாங்கள் ஹோட்டல் வந்துட்டோம். ஹோட்டல் செக்இன் டைமே 3 மணி தான். ஸோ அதனால் 12 மணி போல் தான் செக்இன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கு, சில பிளேசஸ் போகிறதுக்கு. ஸோ அந்த பிளேசஸ்க்கு வந்துட்டு காலையிலே இந்த டைம்லேயே போய்க்கலான்றதுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க வந்ததும் கிளம்பி அப்படி போயிட்டு அதை முடிச்சுட்டு 12 மணிக்கு போல் ரிட்டர்ன் வரணும். டாக்ஸி வந்துட்டு ஸோ இந்த டாக்ஸி நாங்கள் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறது வந்துட்டு ஒரு 500 லோகன் டெம்பிளுக்கு போகிறோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு போகிறோம். நல்லா இயற்கை வளமா இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்குறோன்னா 500 லோகன் டெம்பிள் வந்துருக்குறோம். ஸோ இது எப்படின்னா
இது வந்து புத்திஸ்ட் டெம்பிள் டோட்டலாக. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்டாலே தெரியும். இப்போ வந்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு புத்திஸ்ட் ஞானிகள்னு நினைக்கிறேன். 500 பேர், 500 சிலை இருக்குது இதில் மொத்தமே. 500 சிலையும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு எக்ஸ்ப்ரெஷன், ஒரு வெயிட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இந்த 500மே. நீங்கள் பின்டான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, க்ரௌடே இல்லாமல் சூப்பராக. ஃப்ரீ தான் என்ட்ரன்ஸ். அது ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்குறோன்னா டெசர்ட் அண்ட் ப்ளூ லேக். ஸோ இது எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெசர்ட் மாதிரியே இருக்குல்ல, இந்த மாதிரி இப்போது மழை தண்ணிலாம் வந்து நம்ம அந்த மண்ணை வந்துட்டு கட்டி வச்சு இந்த மாதிரி டெசர்ட் மாதிரி ஆக்கி வச்சுருக்குது. அதுலேயே மத்தியில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஃபுல்லாக லேக், தண்ணியில் கட்டி இருக்கிறது எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குமா. ஸோ அதனால் இது வந்துட்டு டெசர்ட் அண்ட் ப்ளூ லேக்குன்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூரில் சாங்கி ஏர்போர்ட்டை பில்டு பண்ணுறதுக்கு இங்கேருந்து தான் மண் எடுத்துகிட்டு போனாங்களாம் 90s 60ஸ்லையோ 70ஸ்லையோ. ஸோ அதுக்கெலாம் இந்த மண்ணு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கே. ஏன்னா இது வந்து ஃபுல்லுமே டெசர்ட்டாகவே இருந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஃபுல்லாக. இங்கே வந்தீங்கனாலே இங்கே நிறைய ரைடு இருக்கும். ATV பைக் ரைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவுல் கூட ஃபோட்டோ எடுக்கலாம். நாங்கள் அந்த ஃபோட்டோலாம் எடுத்தோம். அவுல் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 50,000 ருப்பி. ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் வரும், கொஞ்சம் தூரம் வர மாதிரி இருக்கும். வெயில் அடிக்கிற மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் இருக்கும்போது கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஹோட்டல் வந்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபயர்ஃப்ளைஸ் டூர் போக போகிறோம். ஸோ கரெக்டாக 6:30க்கு ஃபயர்ஃப்ளைஸ் டூர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபயர்ஃப்ளைஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் மின்மினி பூச்சி பார்க்குறது தான். இங்கே வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் நம்ம மின்மினி பூச்சி பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் புக் பண்ண பேக்கேஜில் வந்துட்டு ஃபயர்ஃப்ளைஸ் டூர், லோஹன் டெம்பிள், அதுக்கப்புறம் டெசர்ட் அண்ட் ப்ளூ லேக், இந்த 3 ஆக்டிவிட்டியுமே சேர்த்தே எங்கிட்ட வந்துட்டு ஒரு ஆளுக்கு $50 சார்ஜ் பண்ணுறாங்க. So nice to meet you. Behind of us, our captain name's Long. Maybe we can say hello first. Hello. Yeah, so now we are in Sebuang River, and this river connect to open sea. Okay. And every night in this river, we can see fireflies. And maybe tonight we will catch fireflies. பின்டான்லேயே இருக்கிறதுலே சூப்பரான ஆக்டிவிட்டி எதுன்னா இந்த ஃபயர்ஃப்ளைஸ் டூர் தான். ஏன்னா நைட் டைமில் பொட்டை காட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டில் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ நம்ம ரைடு வந்துட்டு கிட்டத்தட்ட முடியிற டைமில் காட்டுக்கு மத்தியில் இந்த மாதிரி லைவ் சீ ஃபுட் ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கேயுமே நம்ம வந்து போய் சாப்பிடணுன்னா சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஆர்டர் பண்ணுற ஃபுட்டை வந்துட்டு இந்த லைவாக பிடிச்சி மீனை உயிரோடு வச்சுருப்பாங்க. நம்ம செலக்ட் பண்ணுறத வெயிட் போட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வேணுமா இல்லைனா கறியாக வேணுமான்னு கேட்டால் அதுக்கேற்றப்ப அவங்க குக் பண்ணி லைவாக கொடுப்பாங்க. நம்ம காட்டில் போயிட்டே இருக்கும் போதே நிறையா மின்மினி பூச்சிகள்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சைடில் போயிட்டு நின்றுட்டு கிளையெல்லாம் ஆட்ட நிறைய மின்மினி பூச்சி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நிறைய அந்த மாதிரி பறக்கும். அதை நம்ம வந்து கையில் பிடிச்சிக்கலாம், கையில் வச்சுக்கிட்டே ரொம்ப தூரம் கூட போகலாம். ஸோ இன்றைக்கி டே டூ வந்துட்டு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டோட டே ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்கேயுமே வெளியே போகிற மாதிரி பிளான் இல்லை. எல்லாமே ரெசார்ட்டில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே கவர் பண்ணுறது தான் இன்றைக்கோட பிளானு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோன்னா வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிக்காக தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு வந்துட்டு இந்த கயாக்கிங் வந்துட்டு 30 minutes ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி நாங்கள் புக் பண்ணதுனால. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஹோட்டல் ரெசர்வேஷன் பண்ணும்போதே நாங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் பண்ணோம். ஸோ அதனால் இந்த ஒரு ஆஃபர் நாம் நார்மலாக அகோடா booking.comலாம் போய் போனால் நம்ம இங்கே பே பண்ணி வர மாதிரி இருக்கும். ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில அத்தி மரம் அகில அகில.
இன்றைக்கி அவ்வளோதான் கைஸ், டே 3 இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி மெயினாக எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை மோஸ்ட்லி. ஏன்னா இன்றைக்கி 1:30க்கே எங்களுக்கு ஃபெரி, 12 மணிக்கு செக் அவுட். நாங்கள் ஆல்ரெடி ஒரு 11:30 ஆயிடுச்சு. காலையில் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.